நாம் தொடர்ந்து ஜெப வெளியில் இருப்போம். கடைசியாக நம்மை நாமே இந்த நேரத்தில் நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இந்த புனித வெள்ளிக்கிழமையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முடிந்த 7 வார்த்தைகளையும் நாம் தியானித்தோம். சற்று நேரம் நம்முடைய வாழ்க்கை நேரத்திலே ஆராய்ந்து பார்ப்போமா? நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பெரிய வெள்ளிக்கிழமையை நாம் கொண்டாடி கொண்டு வருகிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது சற்று ஆராய்ந்து பார்ப்போம். மீண்டும் மீண்டும் அந்த பாவங்களிலே நாம் வாழ்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்மை நாமே ஜீவ பலியாக கொடுத்த நாம் மீண்டும் அந்த பழைய பாவ அடிமைக்கு நாம் சொல்கிறோமா? அடிமைத்தனத்திற்கு செய்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அங்கே எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் புலம்புகிறதை நாம் பார்க்கிறோம். எரேமியா 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவத்து நீர் ஊற்றாக என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத அந்த தொட்டிலாய் வெடிப்புள்ள தொட்டிலை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய ஒவ்வொரு நாள் பயணத்திலும் கிறிஸ்துவோடு நடக்கிற அந்த வாழ்க்கையிலே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவன் எப்படிப்பட்டதாக இருக்கிறது சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே வைத்தவரால் நாம் நடக்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்டார் அல்லவா? 2000 ஆண்டுகளாக நமக்காக பிதாவின் வலது பாசத்தில் அமர்ந்து கொண்டு நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிற பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அவர் வரும்பொழுது நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிற சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஒவ்வொரு காரியங்களாக நீங்கள் நினைத்து பாருங்கள். அந்த டிவைன் எக்ஸ்சேஞ்சை ஒரு விஷயம் நீங்கள் மனதிலே கொண்டு வாருங்கள். நாம் இந்த பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நமக்காக தண்டிக்கப்பட்டார் அல்லவா? தேவன் தம்முடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாய் மீட்பை கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாஇருக்கிறது என்று எபேசியரில் பார்க்கிறோம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம் கிருபையாக நம்மை ரட்சித்தார். அருகதையற்ற நம்மை பாவிலாக இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மறுத்தினாலே தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார் அல்லவா? அந்த கிருபையாக கிடைத்த அந்த ரட்சிப்பிலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய மீது நிமித்தம் அவர் காயப்பட்டு நம் அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அடுத்த தலைமுறை நாம் இன்னும் குணமாகிக் கொண்டே வருகிறோம். மறந்து போகாதீர்கள். நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத கிறிஸ்துவை, பாவமறியாத தமக்குமான இயேசு கிறிஸ்துவை நமக்காக பாவமாக்கினார் அல்லவா? யோசித்து பாருங்கள். நம்மை நீதிமான்களாக்குவதற்காக கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு நான் எப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அந்த விசுவாசத்தை பிதாவாகிய தேவன் கனம் பண்ணி அருகதையற்ற நம்மை, பாவிலாய நம்மை நீதிமான்கள் ஆக்கி மகிழ்கின்றார். மறந்து போகாதீர்கள். அந்த விசுவாசத்திலே நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? விசுவாசத்தின் நங்கூரமாய கிறிஸ்துவின் மேலே நாம் கட்டப்பட்டவர்களாக வருகிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்மில் எவ்வளவோ சாபங்கள், முன்னோர்கள் செய்த பாவங்கள் நிமித்தமாக வந்த சாபங்கள், நாம் செய்த பாவங்கள் நிமித்தமாக வந்த சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் முறித்து போட்டார் அல்லவா? மரத்தை தூக்கப்பட்ட எவன் சபிக்கப்பட்டவன் எதிர்க்கப்படி கிறிஸ்து நமக்காக சாபமாகி
நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்ம நீங்களாக்கி மீட்டு கொண்டார் அல்லவா? நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்மை ஐஸ்வர்யமாக்குவதற்காக அவர் தரித்திரராய் தொங்கினார் அல்லவா? நாம் தேவனுடைய மகிமையை பெறுவதற்காக எல்லா விதமான அவமானங்களையும் அவர் சகித்து கொண்டார் அல்லவா? நாம் கிறிஸ்துவோடு வாழ்கிற வாழ்க்கையை நமக்கு கொடுப்பதற்காக அவர் தாமே ஜீவ பலியாக கொடுத்தார் அல்லவா? அதை நினைத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை அவர் குறிப்பிட்ட அந்த பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை நான் வாழ முடியும். மரணத்தின் பயத்திலிருந்து நம்மை விடுவித்தார். மரணத்தை வென்று அவர் விடுவித்தார். மரணமே உன் கூரங்கே, பாதனமே ஜெயமெங்க என்று சொல்லி மரணத்தை வென்றார். ஆகையால் தான் பிள்ளைகள் மாம்சத்தின் இரத்தத்தின் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போலவே மாம்சத்தின் இரத்தத்தின் உடையவரானார். மரணத்துக்கு அதிபதியாகிய அந்த பிசாசானை தந்த மரணத்தினால் அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்களை அவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படி ஆனார் என்று நாம் எபிரேயரில் பார்க்க முடியும். 2ஆம் அதிகாரம் 14-15 வாசத்திலே. நமக்கு ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்துவின் சரணம் ஒரே தினம் பலியிடப்பட்டனாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். எபிரேயர் 10:10 பார்க்க முடியும். நமக்கு எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார். இதை நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பர்சனல் ப்ரேயரில் நீங்கள் இதை ஒரு 10 நிமிடம் இதை உங்கள் மைண்டில் கொண்டு வாங்க. காலையில் எழும்பி ஜெபிக்கும் பொழுது ஒரு 10 நிமிஷம் இதற்காக நீங்கள் அலாட் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையே மாறும். ஏனென்றால் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் கிட்டத்தட்ட 20 பாயிண்ட் இருக்குது. ஒவ்வொன்றையும் நீங்கள் சொல்லி ஜெபிக்கும்போது தேங்க் பண்ணிகிட்டே வாங்க. இதை செஞ்சீங்கப்பா தேங்க்யூப்பா, இது செஞ்சீங்கப்பா தேங்க்யூப்பா. கலாத்தியர் 3:14 சொல்லப்பட்ட அந்த ஆபிரகாம் ஆசீர்வாதம் பிரஜாதியாகி நமக்கு கிறிஸ்துவின் மூலமாக வரும்படியாகவும் ஆவியானவர் சொல்லப்பட்ட இந்த வாக்குறுதியை நிறைவேற்றும்படி இப்படி ஆயிற்று என்ற வசனப்படி நம்மை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். மறந்து போக வேண்டாம். எல்லா சாபங்களையும் அவர் ஆசீர்வாதங்களாக மாற்றுகிறார். மறந்து போகாதீர்கள். நம்முடைய ஜெபத்திலே நம்ம இருதயத்திலே நாம் போகும்போதும் வரும்போது நம்ம நினைத்து கொண்டே இருந்தோம்னால், தியானித்து கொண்டே இருந்தோம்னால் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நீங்கள் காண முடியும். அவரோடு அந்த சஞ்சரிக்கிற வாழ்க்கையை நீங்கள் நிச்சயமாக வாழ முடியும். எதை செய்தாலும் நீங்கள் அவருடைய மகிமைக்காகவே செய்ய ஆரம்பிப்பீர்கள். ஏனென்றால் வர உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அந்த நன்றியறில் உள்ள இருதயம் உங்களுக்கு இருக்கும்பொழுது நீங்கள் வேறு விதமான காரியங்களை ஈடுபடவே முடியாது. ஆவியான உங்களோடு கூட ஈடுபடுவார், பேசுவார். நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். கடைசியாக சிலுவையின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்ய விரும்புகிறார்? இந்த கொடிய உலகத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை, பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை. கலாத்தியர் 1:4 பார்க்கிறோம். அவர் நம்மை இப்பொழுது இந்த பொல்லாத பிரபஞ்சத்தை விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். மறந்து போக வேண்டாம். Who gave himself for our sins that he might deliver us from the present evil age. அந்த ஈவில் ஏஜில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொல்லாத பிரபஞ்சத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனத்திலே நீதிமான்கள் அல்ல என்பதை வெளியரங்கமாக இருக்கிறது. ரோமர் 7:6 பார்க்கிறோம். இப்போது நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மறித்தவர்களாகி அது நின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். ஆவினால் நடத்தப்படுகிற வாழ்க்கை நாம் வாழுவோமா? நாம் ஆவினால் நடத்தப்படும் பொழுது நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்கள் அல்ல. கலாத்தியர் 5:18 வேதம் நமக்கு கிளியராக சொல்கிறது. பவுல காலத்திற்கு சொல்கிறான். கலாத்தியர் 5:18 ஆவினால் நடத்தப்படுகிறானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்கள் அல்ல.
ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே செய்து முடித்து விட்டார், நிறைவேற்றி விட்டார் நமக்காக. ஆகினால் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அடுத்த சுயத்திலிருந்து விடுதலை. சுயத்தில் எங்கே பார்த்தாலும் சுயம், எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு இது வேணும். அந்த எனக்குங்கிறத எடுத்து போட்டுருங்க. ஏனென்றால் உங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கலாத்தியர் 2:20 பார்க்கும்பொழுது கிறிஸ்துவனுடைய கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஹல்லேலூயா. இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார், கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது இந்த மாம்சத்திலே பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலே நான் பிழைத்திருக்கிறேன். அந்த விசுவாசம் கடைசி வரைக்கும், அந்த விசுவாசம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மேல் நீங்கள் வைத்து நீங்கள் நடக்கும் பொழுது இந்த சுயத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்களாக நீங்கள் வாழ்வீர்கள். உங்களுக்கென்று ஒன்றுமே உங்களுக்கு இஷ்டமே இருக்காது. ஹல்லேலூயா. ஏன்னா எல்லாம் அவர் நடத்துவார், எல்லாம் அவர் பார்த்துக்கொள்வார். எவ்வளோ பெரிய லாசஸ், எவ்வளோ பெரிய விதமான காரியங்கள், போராட்டங்கள், தடைகள் என்ன இருந்தாலும் அவர் பார்த்துக்கொள்வார். நாம் எந்த எஃபர்ட்டுமே போட தேவையில்லை. அந்த விதமான வாழ்க்கைகளை உங்களை கொண்டு போக அவர் ஆசைப்படுகிறார். ஆகையால்தான் அங்கே மத்திய 16:28 ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். கிறிஸ்து நம்மோடு வாழ்கிற அந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து, பழைய மனுஷன் கல்வாரி சிலுவை அறையப்பட்டான், கிறிஸ்துவனை கூட சிலுவை அறையப்பட்டேன். ஆயினும் இப்பொழுது நான் உயிரோடு இருக்கிறேன். இது உயிரோடு இருக்கிற இந்த வாழ்க்கை, இது என்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் வாழ்க்கை, கிறிஸ்துவை அணிந்த வாழ்க்கை. அவரை பற்றிய விசுவாசத்திலே நான் இப்பொழுது இந்த மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து. ஹல்லேலூயா. எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் நீங்கள் எவ்வளோ விசுவாசம் வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவர் பிதாவாய் தேவன் உங்களை கனம் பண்ணுவார். கேட்குற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் அவர் பதில் கொடுப்பார். நினைச்சாலே போதும் பதில் வரும். அந்த விதமான வாழ்க்கையை வாழ தேவன் ஆசைப்படுகிறார். இந்த பெரிய வெள்ளிக்கிழமையிலே நம்மை ஒப்படைப்போமா முழுவதுமாக. அது மட்டுமில்ல, மாம்சத்திலிருந்து விடுதலை. கலாத்தியர் 5:24 கிறிஸ்துவின் உடையவர்கள். இந்த கலாத்தியர் 2:20 வாழ்க்கை நீங்கள் வாழும்பொழுது கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் கல்வாரி சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். மாம்ச இச்சை டெம்டேஷன்ஸே வந்தால் உங்களுக்கு தெரியும். யூ வில் கோ அவே, யூ வில் ரன் அவே ஃப்ரம் தட். யோசேப்பு எப்படி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்தனோ அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். எப்பொழுது when the Galatians 2:20 works in your life. கலாத்தியர் 2:20 உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும் பொழுது, ஹல்லேலூயா, கல்வாரி சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். கலாத்தியர் 5:24 உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வாழ முடியும். மறந்து போக வேண்டாம். கடைசியாக உலகத்திலிருந்து விடுதலை, டெலிவரன்ஸ் ஃப்ரம் த வேர்ல்டு. கலாத்தியர் 6:14 Galatians chapter 6:14 நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டியிருப்பனாக. ஏனென்றால் அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை கொண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை கொண்டிருக்கிறேன் என்று பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது சொல்கிறான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து இல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட இருப்பனாங்க. ஏனென்றால் இந்த கல்வாரி சிலுவை எனக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார். சகலத்தையும் நமக்காக செய்து முடித்தார். ஆகையால் தான் நான் மீண்டும் சொல்கிறேன், உங்கள் ஜெப வாழ்க்கையிலே அட்லீஸ்ட் யூ allot 7 to 10 minutes every day for meditating only on this divine exchange. அவர் நமக்காக என்ன செய்தார் அப்படி நினைத்து பாருங்கள், தேங்க் பண்ணுங்கள். பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார். உங்களுக்கு எதிராக வந்த எல்லா ஆயுதங்களையும் அப்படியே வாய்க்காமல் போக கிருபை செய்வார். எவ்வளோ விதமான சாபக்கட்டுகள் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் எல்லா சாபக்கட்டையும் அவர் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பார். செய்து பாருங்கள். நம்ம அர்ப்பணிப்போமோ அந்த நேரத்தில்
ஒரு விஷயம் அர்ப்பணிப்போமா? ரோமர் 12:1-2 சொன்னது சகோதரரை நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பவுல் அப்போஸ்தலன் அப்படியே இரக்கங்களை முன்னிட்டு அப்படி கெஞ்சுறாரு, சகோதரரே உங்கள் சரீரங்களையும் பரிசுத்தமும் தேவன் பிரியமுள்ள ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இந்த ஆராதனை நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்து பாருங்கள். பெரிய காரியங்களை தேவன் உடைய வாழ்க்கையிலே, உடைய குடும்பங்களிலே, உடைய பிள்ளைகள் மத்தியிலே எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். கேட்ட ஒவ்வொரு ஜீவத்துக்கும் எப்பான்னு கேட்டால் அங்கே நடக்கும், நடத்துவார். உங்களுடைய பெருமூச்சை கூட அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். உங்களுடைய கண்ணீர், ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் அவர் தூத்திலே வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கை மாறும்போது, முழுவதுமாக நீங்கள் ஒப்பு கொடுத்த வாழ்க்கையை நீங்கள் வாழும்பொழுது அங்கே எல்லாம் ரிலீஸ் ஆகும். முடியாதது என்று ஒன்றுமே இல்லை, தேவனால் செய்யக்கூடாதது என்று ஒன்றுமே இல்லை. உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாழ்கிறவர் இந்த உலகத்தில் வாழ்கிறவர்களே பெரியவராக இருக்கிறார். மறந்து போகாதீர்கள். அந்த வாழ்க்கையை வாழுங்கள். 12:2 இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், உலகத்துக்கு உள்ள வேத்த தெரியாமல் இருக்கும் பொழுது 3 காரியங்கள்: தேவன் நன்மையை புரிந்து கொள்வீர்கள், அவருடைய பிரியம் என்னென்று அறிந்து கொள்வீர்கள், அவருடைய பரிபூர்ணமான சித்தம் என்னென்று நீங்கள் உங்களுடைய மனதிலே அது அப்படியே தோன்றும். அதுதான் இருதயத்தை மறுரூபமாக்குகிறது. இந்த வாழ்க்கை வாழும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இது நடக்கும். அவர் சித்தத்துக்கு எதிராக நீங்கள் போக மாட்டீங்க. சித்தத்தை அவர் உங்கள் வாஞ்சியாக கொடுப்பார் உங்கள் இருதயத்தில். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் இரத்தத்தை சிந்தினவர். விலையேறப்பட்ட அர்த்தம். அதுதான் பேதுரு நாம் பார்த்தோம்ல, 1 பேதுரு 1:19 குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்கிறார். பொன்னால் அல்ல, வெளியினால் அல்ல, இதனால அல்ல. அது முந்தின மாதத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். 1:18 விலையேறப்பட்ட இரத்தம். எப்படிப்பட்ட இரத்தம்? குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியானவராய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். மறந்து போகாதீர்கள். அதை தான் கல்வாசலிலே செய்து முடித்தார். ஒப்பு கொடுப்போமா? ஆவியோடாத்துமா சரீர அன்பரே உமக்கென்றும் ஈந்தே ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளோ ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளோ கல்வாரியின் அன்பினையை கண்டு விரைந்தோடி வந்தே கல்வாரியே அன்பினையை கண்டு விரைந்தோடி வந்தே கழுவோவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவோவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் நாம் தேவனிடத்தை ஒப்படைத்து நாம் சொல்லுவோமா? கல்வாரி சிலுவை நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவன், நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவன், கடைசி மட்டும் உங்களோடு கூட இருந்து நம்மோடு கூட இருந்து அந்த நித்திய ஆனந்தத்திலே நித்திய ஜீவனிலும் அவரோடு கூட அமர்ந்திருக்கிற கிருபையை கொடுத்திருக்கிறார். மறந்து போக வேண்டாம். நம்ம சுற்றிலிருந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து அவருக்கென்று ஏற்படுத்தின பிள்ளைகளை அவருக்காகவே வாழ வைத்து அவர் நடத்தி கொண்டு வருகிறார். மறந்து போகாதீர்கள். நல்ல பிதாவே, தர்மையான நேரத்துக்காக நன்றி ராஜா. ஒரு அர்த்தமுள்ள பெரிய வெள்ளிக்கிழமையாக நீங்கள் மாற்றி கொடுத்தீங்க, அதற்காக நன்றியா. இன்னுமே பற்றி அதிகமாக ஆழமாக அறிந்துள்ள பாக்கியத்தையும் கிருபையும் கொடுத்ததற்காக நன்றி ராஜா.
இந்த வசனத்தை தியானித்து கொண்டு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தாவே 1000 மடங்கு ஆசீர்வாதிங்கப்பா. ஆவிக்கிற வாழ்க்கையில் கத்தாவே அவர் உமக்காக ஜொலிக்கிற பாத்திரங்களாக மாற்றுங்க ராஜா. இன்னும் அதிகமாக கத்தாவே உங்களுடைய வேதத்தை ஆராய்ந்து பார்க்க கிருபை கொடுங்கப்பா. உம்முடைய இருதய துடிப்பை உங்களுடைய வேதத்தை வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு பிள்ளைக்கும் கத்தாவை கொடுங்க ராஜா. அந்த கிருபையை கொடுங்கப்பா. அந்த அபிஷேகத்தை பிள்ளைகளுக்கு கொடுங்க ராஜா. உங்களுடைய பரிபூர்ண சித்தத்தை அறிந்துள்ள பாக்கியத்தை கொடுங்கப்பா. நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இந்த மூன்றையும் பகுத்தறியத்தக்கதான அந்த இருதயத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்து மறுரூபமாக்குங்க ராஜா. கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் நம்முடைய கரத்தில் நீங்கள் வைத்துக்கிறீங்க, அதற்காக நன்றி ராஜா. வழி நடத்துங்க ராஜா. சொன்ன வாக்குத்தத்தின்படி கத்தரைகளை நினைத்திருக்கிறார், ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரையும் அவர் ஆசீர்வதிப்பார். சொன்ன வாக்குத்தத்தம் கத்தாவை எங்களுடைய வாழ்க்கையில் திருச்செப்பிள்ளையோட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கத்தாவை இந்த ஆண்டில் நிறைவேற்றுவதற்காக நன்றி ராஜா. சகலத்தின் கத்தாவை பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிகனமே எல்லாத்தையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Oh,